لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய ரஹ்மத், அவனுடைய இரக்கம், அவனுடைய பெரியோர் அருள் தான் இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு காலகட்டத்தில் புனிதமான அசருடைய தொழுகைக்கு அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா வந்து சேர்த்திக்கிறான். இதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி செல்வத்தை கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை உலகத்துல நேசிச்சான்னு சொன்னான், அவன் மீது அன்பு கொண்டுட்டான்னு சொன்னான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அத வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கும் நான் சந்தர்ப்பத்தை எல்லாம் கொண்டு கொண்டே இருப்பான். துனியாண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனால் தீர்ந்து வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் யாருக்கு விருப்பமும் யார் மீது அன்போ அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வந்து சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய கொஞ்சகால வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். இந்த துனியா பற்றி அல்லாஹ் தஆலா முதலாவது குர்ஆன்ல இந்த துனியா என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்குரிய அர்த்தமே அரபுல சொல்லுவாங்க அதனாடு சொன்னதோடு மிகவும் தாழ்ந்தது, ஆக கீழ்த்தரமான ஒரு பொருளை கொண்டதுதான் துனியா என்ற வார்த்தை. அல்லாஹ் தஆலா அந்த துனியா எப்படியாப்பட்டது, இந்த துனியாவுடைய அந்த பெருமதியை பற்றி, அதனுடைய அந்த கேவலத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல உதாரணங்கள் எல்லாம் காட்டுறாங்க. முதலாவது துனியா என்ற வார்த்தையே அதற்குரிய கருத்து என்னன்னு சொன்னா அதுனா, அதாவது ஆகவே கீழ்த்தரமானது, கேவலமானது, எந்தவித பெருமதியும் இல்லாதது. அதே மாதிரி இந்த துனியா பற்றி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா வரைவிலக்கணம் கொடுக்கிறான். இன்னமல் ஹயாத்து துனியா லஐபுன் வ லஹூன். நிச்சயமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை அது வீணும் விளையாட்டும் அல்லாஹ் தஆலா. வீணும் விளையாட்டும் வரக்கூடிய நேரத்துல உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னோட சின்ன புள்ளைகள் வந்து விளையாட்டு சாமான்கள் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்க சின்ன காலத்துல ஒரு விளையாட்டு சாமானத்தை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் அது அவங்க பருவ வயது அடையும் வரையில அவங்க பெரிய ஆள் வரும் வரைக்கும் இருக்காது. அது ஒரு நாளைக்கு அந்த விளையாட்டு சாமான் என்ன செஞ்சு சொன்னா இல்லாமல் போயிடும். அதுல அதுக்கு உதாரணம் காட்டுறான். இந்த துனியாவுடைய வாழ்க்கை இப்படிதான். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில என்னென்ன இன்பங்களை என்னென்ன சுவண்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறானோ ஒரு நாளைக்கு அது இல்லாம போயிடும். இது ஒரு உதாரணம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து இன்னவல் ஹயாத்து துனியா மதாவுல் குரூர். அதாவது இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வஸ்து, இது ஏமாற்றம். பொதுவாக குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல துனியாவை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மத்தா என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாதிக்கிறார். மத்தா என்ற அந்த அரபு சொல்லுக்கு அதிகமான தஃசீருடைய உலமாக்கள் எழுதக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னால்
பொதுவாக பெண்கள் வீட்டுல சமைக்கக்கூடிய நேரத்துல அந்த சட்டி முட்டிய பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு புடவையோட பாய்ப்பான். அந்த புடவைக்கு உதாரணமா அல்லாஹ்வுத்தாலா அந்த துனியாவை அல்லாஹ்வுத்தாலா காட்டினான். இதுதான் மத்தா என்ற வார்த்தைக்குரிய கருத்து. அதே மாதிரி இந்த துனியாவை பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல எல்லாம் பேசிக்கிறானோ எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுத்தாலா ஏமாற்றப்படக்கூடிய துனியா, அழிஞ்சு போகக்கூடிய துனியா, பெருமதி இல்லாத துனியான்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்றான். ஆனால் இந்த துனியாவில் அல்லாஹ்வுத்தாலா எந்தெந்த வஸ்துக்களை பத்தி அல்லாஹ்வுத்தாலா அழிஞ்சு போகக்கூடியது, பெருமதி இல்லைன்னு சொல்லி சொன்னானோ அந்த துனியாவில் அல்லாஹ்வுத்தாலா ஒரே ஒரு படைப்பு அல்லாஹ்வுத்தாலா சிறந்த படைப்பா அல்லாஹ்வுத்தாலா ஆக்கிக்கிறான் இந்த துனியாவில். அதுதான் வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், நாங்க ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். அதுல ஆண்களும் அடங்குவாங்க, பொதுவாக பெண்களும் அடங்குவாங்க. பொதுவாக ஒரு ஆணா சிறந்தவர் பெண்ணா சிறந்தவர் வரக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொறுமதியான ஒரு ஹதீஸை சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, அத்துனியா குல்லுஹா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துனியாவை பத்தி அல்லாஹ்வுத்தாலா கேவலமான துனியான்னு அல்லாஹ் சொன்னாங்க. எந்த துனியாவை பத்தி அல்லாஹ்வுத்தாலா அழிஞ்சு போகக்கூடிய துனியான்னு சொன்னாரு, அதே துனியாவை பத்தி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த துனியா அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும், அற்பமானது, சொற்பமானது, அதில் ஒரு சிறந்த பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் சொல்லி சொன்னாங்க. இது ரசூலோட தெளிவான ஹதீஸ். அப்ப இந்த துனியால பொறுமதியான ஒரு படைப்பு இருக்குன்னு சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள். சும்மா அல் மராத்து சாலிஹா, நல்ல பெண்கள். அன்பான தாய்மார்களை, சகோதரிகளை, அப்ப ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் விளங்கிக் கொள்ளணும், உலகத்துல ஒரு ஆணவிட பெண்ணுக்கெல்லாம் எவ்வளவு சிறப்ப, எவ்வளவு பேர் ஒரு கண்ணியத்தை எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் விளைவிக்கணும். பெண்கள் சொல்லக்கூடியவங்க அவங்க சிறப்பானவங்க, சிறந்தவர்கள். எந்த மதத்திலேயும் கொடுக்காத ஒரு கண்ணியத்தை, ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுத்தாலா இஸ்லாத்துல பெண்களே கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு கண்ணியமானவங்க தான் பெண்கள். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல சிறந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள். குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தாலா சூரா மரியம் சொல்லக்கூடிய ஒரு சூரா அல்லாஹ்வுத்தாலா அடக்கிக்கிறான். அதே மாதிரி சூரத்து நிசான்னு சொல்லக்கூடிய ஒரு சூரா அல்லாஹ்வுத்தாலா அடக்கிக்கிறான். இதெல்லாம் பெண்கள் அல்லாஹ்வுத்தாலா பெண்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு சிறப்பை வச்சிருக்கிறான் என்றதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி சூரா மரியம், சூரா நிசா, அது மட்டும் இல்ல குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ்வுத்தாலா யஹ்முலுனா யஷாஉ மினல் இனாஸா, திருமணம் முடித்த ஆண் பெண் 2 ஜோடிகள், அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்ல போகல, நாம நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை நாம விபத்தாக நாம கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுத்தாலா ஆணை விட பெண்ணை முற்படுத்துறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண், ஒரு சாலிஹான பெண், இவர்கள்ட்ட வர வேண்டிய தன்மைகள். அன்பான தாய்மார்களே, ஒரு விஷயத்தை என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு சொன்னால், என்னோட வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியை உண்டாக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெண்களோட சரித்திரம், பெண்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் அவர்கள் செய்த சில பாடங்களை நாம படிக்கணும். அந்த பெண்கள் எப்படி உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப சாலிஹான பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் பல பெண்கள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஆசியா நாயகி, சஹாபி பெண்மணிகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இப்படின்னு சொல்லி முன்மாதிரியா வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வைத்திருக்கிறாங்க.
அதில் அன்பான தாய்மார்களே, மிகவும் ஒரு விசேஷமான முறையில இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 11 மனைவிமார்கள். இது 11 மனைவிமார்கள் என்று சொல்றதை விட உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கு தாய்மார்கள், ஆண்களுக்கும் தாய்மார்கள் தான், பெண்களுக்கும் தாய்மார்கள் தான். எப்பயுமே உலகத்துல ஒரு புள்ள நல்ல வளர்றதுக்கு, சாலியான முறையை வளர்றதுக்கு யாரு முன்மாதிரி அளிக்கணும்? தாய் தான் முன்மாதிரி அளிக்கணும். தந்தையில தாய்க்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஹதீஸ்ல தெளிவா வந்த விஷயம். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன், இந்த 11 தாய்மார்கள், 11 உம்மமார்கள், இவங்களோட வாழ்க்கையிலிருந்து சில விடயங்களை நாம படிக்கணும். இவங்கள்ட்ட இருந்த நல்ல நல்ல தன்மைகள், அதிகமான சிபத்துகள் ஹதீஸ் கிதாபுகள்ல வந்திருக்கு என்றாலும் ஒரு 11 தன்மைகள், 11 மனைவிமார்கள் 11 நல்ல குணங்கள், இதை மட்டும் நான் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடந்து கொண்டு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்களை பார்த்து சிறந்த பெண்கள், சொர்க்கத்துடைய பெண்கள் சொல்லி சொன்னாங்களோ அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அந்த 11 மனைவிமார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மனைவி தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக திருமணம் முடிச்சாங்க. இந்த தாய்கிட்ட இருந்து பிள்ளைகளாகிய நாம படிக்க வேண்டிய பாடம் என்ன? அதிலும் குறிப்பாக பெண்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சுருக்கமா சொல்ல போனா இவனோட வாழ்க்கையை பத்தி பேசுறது அவர்களை பேசிட்டு போகலாம். வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் இதுல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்களோட சிறப்பே வேற. எப்படி சிறப்புன்னு சொன்னால், அல்லாஹ் உலகத்துல 2 மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலாத் அல்லாஹ் ஏற்றி வச்சான். அதுல முதலாவது மனிதர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இரண்டாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான முறையில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அவனுடைய ஸலாத் அல்லாஹ் ஏற்றி வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு சலாம் சொல்லி அனுப்புறேன்னு சொன்னால் அந்த பெண் கிட்ட இருந்த நல்ல தன்மை என்ன, அதை நாங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுல இருந்த நல்ல தன்மை என்ன தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய முடி அந்நிய ஆண்களில் காட்டியதில்லை. தன்னுடைய கூந்தல அந்நிய ஆண்களில் காட்டியதில்லை. அல்லாஹ் இதை கபூல் செஞ்சான். 7வது வானத்துக்கு அகல இது அல்லாஹ் ஸலாத் ஏற்றி வச்சான். இவங்க எவ்வளவு பக்குவம் சொன்னால் சுப்ஹானல்லாஹ். கிதாபுகளை வந்திருக்கு. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் எடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சலாம் சொன்னால் அந்த ஸலாத்தை உங்களோட மனைவி ஹதீஜாக்கு எத்தி வைக்கணும். ஹதீஜாக்கு நான் எத்தி வைக்கணும். அதாவது அவங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மெசேஜ் கொடுக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தீங்க, அவங்களோட கண்ணுக்கு விளங்காது, அதனால அனுமதி தாங்க அவர் உள்ளுக்கு வாரத்துக்கு. ஹதீஜா நாயகி அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க. போனதன் பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கண்ணுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்குறாங்க இல்ல. இப்ப ஹதீஜா நாயகி இது உண்மையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வேண்டி சில விடயங்கள் அங்கே வச்சு செய்யறாங்க. அதுல முதலாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வலது கால்ல உட்கார்றாங்க. இப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாரா? நபி அவங்க சொல்றாங்க, ஆம் ஹதீஜா பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ் இடது கால்ல உட்கார்றாங்க. இப்ப பாருங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஆமியா ஹதீஜா இருக்கிறாங்க. மூணாவது முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னார், மூடிக்கொண்டிருக்கக்கூடிய தலையை கொஞ்சம் லேசா திறக்குறாங்க. இப்ப பாருங்க, யாரு சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்ப தலையை திறந்தீங்களோ, என்னோட பாஷையில சொல்றேன்னு சொன்னா தலை தெரிக்கிறதுக்கு ஓடிட்டாங்க.
அப்ப சொன்னாங்க உங்களோட முன்னால இது உண்மையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுல வச்சு இமாம்கள் கிதாப் எழுதுறாங்க என்னன்னு சொன்னால், பெண்கள் சொல்லக்கூடியவங்க அவங்க வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய நேரத்திலையும் தேவைக்கு தலையை துறக்கலாம், தேவையில்லாத முறையில தலையை திறந்து கொண்டிருந்தேன்னு சொன்னா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீட்டுள்ளுக்கு வர மாட்டாங்க. இந்த முன்மாதிரிய முதலாவது உலகத்தை காட்டி தந்தது யாருன்னு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இது கதீஜா நாயகி நாம் முதலாவது படிக்க வேண்டிய பாடம். இரண்டாவது பாடம் என்னன்னு சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவன் தன்னுடைய கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீனுக்கு அதிகமா ஹித்மத் செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹித்மத் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்ததன் பின்னால முழு சொத்து செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு தீனுக்காக வேண்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால், கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. கடைசி சக்கராத்துடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க, யா கதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க தான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த தீனுக்கு உதவியா இருந்தீங்க. உங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் என்னுடைய தீனுக்காக செலவழிச்சீங்க. இப்ப நீங்க மௌத்தா போனதன் பின்னால ஒரு கஃன் புடவை வேண்டுறது கூட என் கையில சல்லி கதீஜா சொல்லி அந்த கவலையில அழுவுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அருமை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, நீங்க கவலைப்படவானம், நான் மௌத்தா போனதன் பின்னால என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோலையும் குறுக்கி அதுல பாதனை செஞ்சு அந்த பாதனையை போட்டுக்கொண்டு ஒரு உலகத்துக்கும் இந்த தீன் எடுத்துக்கொண்டு போங்க, அதற்கு நான் உதவியா இருக்கிறேன், கியாமத்துடைய நாளே அதுக்கு நான் ஷாஹிதா இருக்கிறேன் சொல்லி மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த முறையில உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு நல்ல தன்மைகள். மூணாவது நல்ல தன்மை என்னன்னு சொன்னால், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு தான் 11 மனைவிமார்களையும் பிள்ளை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. 7 பிள்ளைகள், 4 பொம்பளை புள்ள, 3 ஆம்பளை பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள சரியான முறையில வளர்த்தெடுத்தாங்க. பொதுவாக தாயமாயிரு தான் புள்ள இருக்கும், தாயமாயிரு தான் புள்ள இருக்கும். தாய்கிட்ட இருக்கக்கூடிய முன்மாதிரியான செயற்பாடுகள் பிள்ளைகள்கிட்ட வெளியாகும். உம்மா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, முடிய மறைச்சி அழகான முறையில எந்த ஒரு அந்நிய ஆண்ட கண்ணுக்கு போடாம வாழ்ந்திருக்கிறாங்க. புள்ளைய அப்படி வளர்த்தெடுத்தாங்க. எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த மதரசா கண்களையும் இல்ல, குடிச்ச வீட்டுல வளர்த்தாங்க. எவ்வளவு பக்குவம் சொன்னால், என்ற கிதாப்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அவங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அழுது கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து அஸ்மாமி துணிசரி எல்லாத்தாலும் கேட்கிறாங்க, யா பாத்திமா, நீங்க தானே சொர்க்கத்தை பத்தி நன்மாராயம் கூறப்பட்டு பட்டிருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத்துடைய முதல் முறையா நீங்க தான் சந்திக்க போறீங்க, நீங்க என்னத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீங்க? அந்த நேரத்துல பாத்திமா நாயகி சொன்னாங்க, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் உலகத்துல வாழ போக்கல, எந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கு நான் படாம பக்குவமா பேருதலா நான் வாழ்ந்தேன். என் உம்மா கதீஜா அப்படித்தானே வளர்த்தாங்க. இப்ப நான் பயப்படுறேன் என்னன்னு சொன்னால், நான் மௌத்தா போனதன் பின்னால இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மனைவின்னு சொல்லி விளங்கி விடுமோ, அதனால நான் அல்லாஹ் கிட்ட அதாவது நான் ஒரு நரவாதியா பேசுவேனோ என்ற அச்சத்தோட தான் நான் அழுந்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் மௌத்தா போனதன் பின்னால நான் ஒரு வசியத்தொண்டு செய்கிறேன், இரவோடு இரவாக எந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கும் படாம என்னை அடக்கம் செஞ்சிருக்கேன். இது கதீஜா வளர்க்க புள்ள. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகியதன் பின்னால அவங்கள கஃன் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரையும் தன்னுடைய தாயில நெத்திய முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு ஓடிக்கொண்டு போயிட்டு சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, எங்களுக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து எங்களோட உம்மோட முடிய நாங்க இன்னைக்கு தான் பாக்குறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது சாதாரண ஒரு முடிவுடைய விஷயத்துல அந்த காலத்துல பெண்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைச்சாங்க.
அப்படின்னா நாங்க விளைவிக்கணும். ஒரு பெண் முடிய காட்டுறது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு ஒப்போசிட் சொல்ல போனா கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே அதை பேசி வேலை இல்லை. இந்த காலத்து பெண்களோட நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு முடியையும் காட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷரியத்துடைய சட்டம் ஒரு பெண் நடக்கக்கூடிய நேரத்துல வைக்கக்கூடிய அடி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த அடி கூட அந்நிய ஆண்களோட பார்வைக்கு கேட்கக்கூடாது. குர்ஆனுடைய ஆயத். அதனால என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயத்துல கதீஜா போல இந்த வாழ்க்கை இருக்கா, பாத்திமா போல இந்த வாழ்க்கை இருக்கா? நான் மௌத்தா போனதன் பின்னால் எந்த புள்ள அடுத்த மக்கள்கிட்ட பேசணும். வாழ்றேன்னு சொன்னா எந்த உமா போலதான் வாழும். வாழ்றேன்னு சொன்னா எங்க உமா போலதான் பக்குவமா பேருதெல்லாம் வாழும். அந்த புள்ள பேசி பேசி துவா அனுப்பக்கூடிய அளவுக்கு எந்த வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாங்க ஒவ்வொருத்தருங்கள வாழ்க்கையை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். அதனால தாய்மார்களே சகோதரிகளே இரண்டாவது தான் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க இருந்த தன்மை என்னான்னு சொன்னால் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. குடும்ப வாழ்க்கையில் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கைன்னு சொல்றது சில முன்ன பின்னைகள் இருக்கத்தான் செய்யும். கணவன் வாழ்க்கையில சில முன்ன பின்னைகள் இருக்கும். பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கணவன் சில தவறுகள் மனிதன் ரீதியில செய்வாரு. அந்த நேரத்துல விட்டு கொடுத்து எங்களை குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போவோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையாக மாறும். இன்னைக்கு அதிகமான குடும்ப வாழ்க்கை காலி கோட்வனி சீரழிவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில புரிந்துணர்வு இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. அன்பான தாய்மார்களே சகோதரர்களே சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படியாப்பட்ட பக்குவம்னு சொன்னால் இவன் கொஞ்சம் வயசு நோயாளி. அதாவது 11 மனைவிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 டர்ன், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டர்னை கொடுப்பாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய டர்னையும் ஆயிஷா நாயகி விட்டு கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ் நான் நோயாளியா இருக்கிறேன், அதனால இந்த நாளையும் ஆயிஷாவுடைய வீட்டிலே கழிச்சுவோம்னு சொல்லி விட்டு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தன்மையை பத்தி கிட்டாபில் எழுதக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க இது ஒரு பெண்ணால செய்யாத ஒரு வேலை. பொதுவா 2 கல்யாணம் முடிச்சாலே இந்த காலத்துல யுத்தம் தான். 11 திருமணம் முடிச்சு அந்த 11 மனைவிமார்களும் எப்படி விட்டு கொடுத்து தன்னுடைய கணவன்மார்களோட வாழ்க்கையோட அமைச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அன்பான தாய்மார்களே மூணாவது தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்கள்ட்ட இருந்த நல்ல பண்பு என்னன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 2225 ஹதீஸ்களை பாடமாக்குகிறாங்க. இல்முடைய கேட்கம் தாலீமுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அதை படிக்கணும், அதை கேட்கணும், அடுத்த மக்களை படிச்சு கொடுக்கணும் என்ற நல்ல தன்மை கொண்டவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அது மட்டும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல அறிவாளியா இருந்தாங்களோ அதே மாதிரி இஸ்லாமிய வைத்தியம் செய்யக்கூடிய விடயத்திலையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்துல நம்பர் 1 பெஸ்ட் ஒரு பெண்ணாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா உம்முல் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு தாய்மார்களே, நாங்க நினைச்சிருந்தோம் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு மட்டும் தான் இருக்குது சொல்லி வைத்தியமும் நீங்க செய்வீங்களான்னு சொல்லி வைத்தியத்தை பத்தி அவனை படிச்சுட்டாங்களே சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க அல்லாஹ் உலகத்துல மனுஷனை படைச்சுக்கிறது மண்ணால படைச்சுக்கிறான். அந்த பாடி இருக்குதானே இது மண்ணால படைக்கப்பட்டது. அதனால இந்த உடம்புக்கு ஏதாவது நோய் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த மண்ணே தான் நோய்க்குரிய மருந்தே மண்ண வச்சிருக்கிறான். அதுதான் உண்மை. இங்கிலீஷ் மருந்தை குடிச்சு நாங்க அதிகமா நோயாளியா போறதில்ல. அல்லாஹ் உலகத்துல என்னென்ன படைப்புகளை படைச்சானோ அந்த படைப்புகள் அல்லாத்துல நோய்க்குரிய மருந்து அல்லா வச்சிருக்கிறான். அந்த பரம்பரையில வந்தவங்க தான் இன்னைக்கு ஆட்சிமார்கள் கூட சில கை வைத்தியங்கள் செய்வாங்க, கை மருந்துவல். அத பொதுவா நவீன காலத்து பிள்ளைகள் அதை எடுக்கிறது இல்ல. உண்மையில அந்த பரம்பரையில வந்ததுதான். அது மட்டும் இல்ல, சொல்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உடம்பால வரக்கூடிய நோய்க்கு அல்லாஹ் மண்ண நோய் சிஃபா வச்சிருக்கிறான். ரூஹ் ஏற்படக்கூடிய நோய், ரூஹ்னு சொல்றது அல்லாஹ் ஒரு மனுஷனை படைச்சதன் பின்னால ரூஹ ஓத சொன்னான். இப்ப அல்லாஹ்வுடைய ரூஹ் தான் என் உடம்புல இருக்கு. ஆத்மா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து அலா பி சிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், சிக்ர் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்.
ஒரு மனிதன் அதிகமா திக்ர் செய்ய செய்ய அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அல்ல இல்லாமல், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் இல்லாமல் ஆக்கிடுவான். அவ்வளவு பெரிய ஒரு வைத்தியர், ஒரு டாக்டராக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்து இன்னொரு தன்மை தான், அதிகமாக நரகத்தை நினைச்சு அழுவாங்க. அதிகமா நரகத்தை நினைச்சு அழுவாங்க. சுருக்கமான முறையில் சொல்றேன், கண்ணியமான சகோதரர்களே, மிஸ்காத் ஷரீஃப் சகோதரிக்கு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அழுது கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நரகத்தை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன். எவ்வளவு இந்த ஆயிஷா நாயகிற உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் சொன்னால் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில இந்த நரகத்துல நரகம் கிடைக்காம இருக்கிறது, நரகத்துல நுழையாம இருக்கிறதுக்கு கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட வந்து எனக்காக சிபார் செய்யணுமா? நபியாவும் சொன்னாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கியாமத்துடைய நாளையில 3 பயங்கரமான கட்டங்கள் இருக்கு. இந்த 3 பயங்கரமான கட்டத்துல நான் நபியா இருந்தாலும் அவரே பாதுகாக்க ஏதான்னு சொல்றாங்க. முதலாவது கட்டம் தான் ஒரு மனிதன் கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள் கொடுக்கக்கூடிய நேரம். சிலர்களுடைய பட்டோலை வலது கையில கிடைக்கும், சிலர்களுடைய பட்டோலை இடது கையில கிடைக்கும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நேரத்துல யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத கட்டம், பயங்கரமான கட்டம். ஒரு நபிக்கு கூட தன்னுடைய மனைவிய விஷயத்துல உதவி செய்ய இயலாட்டி எங்களோட நிலைமையை நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய 2வது பயங்கரமான கட்டம் தான் மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் தஆலா நாங்க செஞ்ச அமல்கள் அல்லாஹ் தஆலா நிறுப்பானா, தராசுல போட்டு சாமரத்தை நிறுத்தினால் எங்களோட அமல்கள் நிறுத்தப்படும். அந்த நேரத்துல யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம். 3வது சொன்னாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய பயங்கரமான நேரம். அந்த நேரத்துல யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய பயத்தை இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப ஆயிஷா நாயகி இந்த தன்மை என்றது அதிகமா தீனுடைய விஷயங்களை தேடி தேடி படிப்பாங்க, அதிகமா நரகத்தை சிந்திப்பாங்க. அல்லாஹ்வோட அச்சத்தோட, அல்லாஹ்வோட பயத்தோட வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த மனைவி தான் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இவங்க சேர்ந்த நல்ல தன்மை என்னன்னு சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வாய் தக்கம். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு தலாக்க கொடுத்துட்டாங்க. ஒரு தலாக்க கொடுத்தா இஸ்லாத்துல நீ கேட்டுக்கணும், 3 தலாக் கொடுத்தா தான் வேற சட்டம் இருக்கு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா தலையில கைய வச்சுட்டாங்க. தலையில கைய வச்சு தன்னுடைய மகளுக்கு தான் ஏசினாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய என்ன சரி வாயடிக்கியா, என்ன சரி முன்ன பின்னே ஆகிச்சா, சரியான மட்டும் கவலை. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏத மகள் என்ன சரி தவறு செஞ்சீங்களா, மகளிட புறத்தாலன்னா மன்னிப்பு கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ், என்ன மகளை ஏற்றுக்கோங்க. ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க, ஒரு பதிலுமே கொடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வராங்க, யா ரசூலுல்லாஹ், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஈசி எடுக்கும்படி அல்லாஹ்வுடைய ஆர்டர். ஏன் தெரியுமா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட 3 நல்ல தன்மைகள் இருக்கு. முதலாவது, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதிகமா தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒரு பெண்மணி. அதனால அல்லாஹ் சொன்னான் ஹப்ஸாவோடு திரும்பவும் வாழும்படி. 2வது, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய பெண்மணி. இஸ்லாம் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, இஸ்லாத்திலே முதலாவது குர்ஆனை பாடமாக்கிய ஒரு ஹாஃபிலா தான் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு குர்ஆனுடைய சேத்தம், குர்ஆனுடைய ஆசைன்னு சொன்னால், ரமலானுடைய மாசத்துல ஒரு தூணொன்ல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா தன்னை கட்டி கொள்வாங்களாம், தன்னை கட்டி குர்ஆனை ஓதுவாங்களாம். தூக்கம் வந்தாலும் அந்த இடத்தோட்டு எழுதி போகாம முழு குர்ஆனையும் முடிச்சுட்டு தான் அந்த இடத்தோட்டு எழுதுவாங்களாம். அவ்வளவு சேத்தம், அவ்வளவு குர்ஆனோட தொடர்பு. மேலும் எழுதிக்கிறாங்க கிதாப் எப்படின்னு சொன்னால், மாசத்துல 4 குர்ஆன் முடிப்பாங்க. அப்படின்னா ஒரு கிழமையில ஒரு குர்ஆனை பூர்த்தியான முறையில குடிப்பாங்க. அவ்வளவு குர்ஆனோட அன்பு, குர்ஆனோட நேசம். இவ்வளவு குர்ஆனோட அன்பா நேசமா இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா நீட்டியதுங்க. 3வது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, உலகத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி அவங்களோட மனைவியோ சொர்க்கத்திலே அவங்களோட மனைவியா இருப்பாங்க, அதனால நீட்டியதுங்க. சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான தாய்மார்களை சோதரிகளே, அதுக்கு பின்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள வீசி எடுக்கிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இருந்த தன்மைன்னா அதிகமா தஹஜ்ஜுத் சொல்லுவாங்க, அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க. அதே மாதிரி உலகத்துல ரசூலுல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் மனைவியா இருந்தாங்களோ இதே மாதிரி கியாமத்துடைய நாளிலேயும் ரசூலுல்லாஹ் மனைவியாக இருப்பாங்க. கண்ணியமான தாய்மார்களே, அடுத்த மனைவி தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க. இவங்க எப்படி சிபத்துன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய நேரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கருத்துறாங்க. ஒன்று சூனியத்துடைய தாக்கம், இன்னொன்று அதிகமான காய்ச்சல், பயங்கரமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல 11 மனைவிமார்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு முறையும் போயிட்டு முஸல்லாவை போட்டு 2 ரக்காத் தொழுது ஒரு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அருமை கணவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், அந்த கஷ்டத்தை என்னால பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னைய மௌத்தாக்கி என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துரு, அவருக்கு சோத்தை கொடுத்துன்னு சொல்லி கணவனுடைய நோய்க்காகவே கஷ்டத்துக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல தன்மையுடையவர். கண்ணியமான தாய்மார்களே, அதனால சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்மைன்னா கணவனை கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் 2 ரக்காத் ஸலாத் போட்டு துஆ செய்யக்கூடிய தன்மை. அடுத்த மனைவி தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட எப்படியாப்பட்ட நல்ல தன்மைன்னு சொன்னால் அதிகமா திக்ர் செய்யக்கூடியவங்க. எந்த அளவுக்கு திக்ர் செய்யக்கூடியவங்கன்னு சொன்னால் நபி அவங்க அசர் தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க, முஸல்லாவுக்கு திக்ர் செஞ்சு கொண்டிருப்பாங்க. மகரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்படியும் திக்ர் செஞ்சு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல இருக்கிட்டாங்க. கேட்கிறாங்க, என்ன வார டைமெல்லாம் திக்ர்ல இருக்கிறீங்க? அப்ப இஸ்லாத்துல அந்த அளவுக்கு கஷ்டமும் கொடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா திக்ர்களும் உள்ளடக்குற மாதிரி ஒரு திக்ரோடு படிச்சு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி. யா உம்மு சலமா, இந்த திக்ர ஓதிவாங்க. இந்த திக்ர ஓதினா எவ்வளவு சிறப்புன்னு சொன்னால் மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொள்றாங்க, இதுக்கு எவ்வளவு நன்மை இருக்குது சொல்லி. நன்மை வந்து அதாவது நன்மை வந்து எழுதிக்கொள்ளலாம். எல்லா திக்கருக்கும் ஒரு நன்மை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த திக்கருக்கு மலக்குமார்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்ன அதாவது நன்மை எப்படி எழுதுறது சொல்லி அப்படின்னு சொல்லி படிச்சு கொடுத்து அவங்க கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாங்க. அதிகமா திக்ர் செய்யக்கூடிய தன்மை. அடுத்த மனைவி தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்பான தாய்மார்களை சகோதரர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா யாருன்னா அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அவரோட மவளா இருந்தாங்க. அதாவது இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் ஒரு முறை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காரக்கூடிய புத்தகத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா வாராங்க. வந்து தன்னுடைய வாப்பாவை சொல்றாங்க, வாப்பா, இந்த புத்தகத்துல உட்கார்றதுக்கு என்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி, உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல இந்த புத்தகத்துல உட்கார்றதுக்கு. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, வாப்பட விஷயத்துல கூட கணவன் விட்டு கொடுக்காம நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மையுடையவங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அடுத்த மனைவி தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே மைமூனா ரலியல்லாஹு தஆலா. மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இந்த தன்மை நான் சொன்னா அதிகமா இபாதத் செய்யக்கூடியவங்க, அதிகமா இபாதத் செய்யக்கூடியவங்க, 24 hours இபாதத்தோட இருப்பாங்க, இவங்க இருக்கக்கூடிய தன்மை. அதே போலதான் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா. இவங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து ஸைனப் பின்த் ஜஹஷுடைய கை நீட்டம் தான். கை நீட்டம் சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் இவங்க அதிகமா சதகா கொடுக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்ல, ஸைனப் பின்த் ஜஹஷ் அல்லாஹ்வோட எப்படி தொடர்புன்னு சொன்னால் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா ஒரு வாக்குவாதம் கொண்டு போகுது. அந்த வாக்குவாதத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க வந்து என்னத்தையா இருந்தாலும் 11 மனைவிமார்கள்ல நான் தான் கன்னி பெண்ணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னத்தை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் செகண்ட் தான். நபி சொல்றாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க உலகத்துல வாழ்ற நேரத்துல கன்னி பெண்ணாக நபியோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருந்தாலும் உங்களோட திருமணம் பூமியில நடந்துச்சு, என்னுடைய திருமணத்தை அல்லாஹ் வானத்துல நடத்தி வச்சான். அதுதான் உண்மை. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் பேச போகல ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகிறாங்க. இஸ்திகாரா தொழுந்து
துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல இவர்களை திருமணம் முடிப்பதின் மூலம் ஹைரா ஷர்ரான்னு சொல்லி ஈசா முடிவு தரும்னு சொல்லி உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். அல்லாஹ் 7வது வானத்துக்கு அங்கலைந்து ஜெயினப் பின்த் ஜஹஷுடைய திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வச்சுட்டான். அவ்வளவு சிறப்பான பெண் தான் ஜெயினப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமான தாய்மார்களே, சோதரர்களே, இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல அதே மாதிரி ஜெயினப் பின்த் குசைமா இவங்க இருந்த நல்ல தன்மை என்னன்னு சொன்னால் அனாதை பிள்ளைகளை அதிகமா வளர்க்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவங்க. கண்ணியமான தாய்மார்களே, சோதரிகளே, இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் 11 மனைவிமார்கள்ட்டையும் 11 நல்ல தன்மைகள் இருக்கு. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 11 விஷயங்களை சொல்ல போக்கல ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கணும். எங்களோட வாழ்க்கையினுடைய சுருக்கம் இந்த 11 விஷயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சுருக்கமான முறையில் தூங்காம கேட்டிருந்தா இந்த 11 விஷயங்கள் விளங்கியிருக்கும். ஒரு பெண் எப்படி உலகத்துல வாழணும் என்ற ஒரு வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை அல்லாஹ் ரசூலோட 11 மனைவிமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா படிச்சுட்டாரான். அன்பான தாய்மார்களை, சகோதரர்களே, இப்ப எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. பொதுவா உலமாக்கள் சொல்லுவாங்க 11 மனைவிமார்கள்லயும் 11 நல்ல குணங்கள் இருக்கு. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த 11 தன்மைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது தான் மஹரம் பேணக்கூடிய விடயங்கள். பர்தா பேணக்கூடிய விடயத்துல நாங்க எவ்வளவு பக்குவமா இருக்கிறோம் என்றத ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. சில விஷயங்கள் காரமா இருந்தாலும் ஆழமா உங்களோட உள்ளத்துல பதியணும் என்ற நல்ல நோக்கத்தோடு சொல்றேன். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோட ஆடை அலங்காரங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இருக்கு இன்னைக்கு என்னன்னு சொன்னால், இன்னைக்கு எங்களோட பெண்களுடைய ஆளாத்த சொல்ல போனால் வெளியே போகக்கூடிய நேரத்துல அத்தர் மனத்தை பூசிக்கொண்டு உள்ள மேக்கப்ப சாயத்தை பூசி அள்ளி பூசிக்கொண்டு அந்நிய ஆண்களை காட்டுறதுக்கு வெளியில போறாங்க. கணவன் வேலை விட்டு வரக்கூடிய நேரத்தில் மிச்சம் டயர்டோட வாராரு, கஷ்டத்தோட வாராரு. வரக்கூடிய நேரத்துல பெரிய எதிர்பார்ப்போட வருவாரு. அந்த பெண் எப்படி இருக்கணும்? அந்த டைம்ல தான் அத்தரை பூசி கொண்டு இருக்கணும். அந்த நேரத்துல அவட உடம்புல இருந்து வெள்ள போடு வாசம் அடிக்கும். இங்கதான் குடும்ப வாழ்க்கை பிரியறதுக்கு அடிப்படை காரணம். அதிகமான ஆண்கள் விபச்சாரத்துல போறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், பெண்கள் பர்தாவுடைய விஷயத்துல பேணுதல் இல்ல, பெண்கள்கிட்ட சுத்தம் என்றது இல்ல. கணவன் முன்னுக்கு டியூட்டியா இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு சுண்ணத்து. எந்த அளவுக்கு இமாம்கள் பேசிருக்கிறாங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி மத்தியில அவுரத்து சொல்லக்கூடிய ஒரு பாடம் ஒன்று இல்ல. ஒரு பெண்ணுக்கு தாஜத் சொல்வது எப்படி இபாதத்தோ இத போல ஒரு இபாதத்தான் தன்னுடைய கணவன் விரும்பக்கூடிய முறையில தன் அலங்கரிச்சு காட்டுறது ஒரு பெண்ணுக்கு இபாதத். அப்ப அந்த விஷயத்துல நான் எவ்வளவுக்கு பேணுதலா இருக்கிறேன். 2வது விஷயம், குழந்தைய வளர்க்கக்கூடிய விஷயத்துல உங்களோட பிள்ளைய டியூஷன் கிளாஸ் அனுப்புறீங்க, பாடசாலைக்கு அனுப்புறீங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியல, நான் பொதுவா எல்லா இடத்துல பேசுறேன். தவறிந்தா திருத்திக்கோங்க. அன்பான தாய்மார்களே, சோதரர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போகுது, டெனிம் கஷான் அடிச்சு, டீஷர்ட் அடிச்சு, ஹிஜாப சுத்தியாக்கி நடந்து கொண்டு போகுது. எந்த மகரம் குறையும் இல்ல. போதாத ஒரு மொபைல் போன வாங்கி கொடுத்திருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஓலெவல் பாஸ் ஆகுது என்று சொல்லி இப்ப நிறைய வாப்பமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பொம்பளை பிள்ளைக்கு முதலாவது கிஃப்ட் பண்றது என்ன? மொபைல் போன தங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடிக்காத பொம்பளை பிள்ளைக்கு யாரு மொபைல் போன் வாங்கி கொடுப்பாங்களோ பின்வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு தயாரா இருங்க. முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், திருமணம் முடிக்காத பொம்பளை பிள்ளைக்கு நீங்க மொபைல் போன் வாங்கி கொடுத்தா முதலாவது பிரச்சனை உங்களோட உங்களைய அந்த பொம்பளை பிள்ளை கண்ணியப்படுத்தாது. 2வது, உங்களோட அனுமதி இல்லாம யாரையாவது ஒத்தனை தூக்கி கொண்டு ஓடிப்போம். இது கூட நடக்கிறது. ஏன்னா இன்னைக்கு திருமணம் முடிச்ச அதாவது நான் அந்த கவுன்சிலிங் ஃபீல்ட்ல இருக்கிறதா செல்வோம். நிறைய கேசஸ்களை பார்த்தா, அன்பான தாய்மார்களே, கணவனுக்கு
மனைவியில பாசம் தெரியாது, மனைவியில பாசம் கணவனுக்கு தெரியாது. எல்லா விஷயத்திலும் ஒன்றா இருக்கிறாங்க. போனுடைய விஷயத்துல ரெண்டுமே பிரிஞ்சு பார்த்தா அதுல என்னமோ இருக்கு. அவர் யாரோடைய தொடர்பு, யாரோடைய தொடர்பு. அப்ப நாங்க இப்படி இருக்க போக என்னோட பொம்புல புள்ள எப்படி முன்மாதிரியா வளரும்? நாங்க தலையை தொடர்ந்து போட்டு மகரிபுடைய நேரத்துல ராமாவோட படத்தோட இருந்தோம்னு சொன்னால் ஏல வளரக்கூடிய பொம்புல புள்ள ஒழுங்கா வளராது கண்ணியமானவர்கள். அதனால ஏல புள்ளைக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். பரதாட விஷயத்துல, மாறம் பேணக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல வந்திருக்கு. நபி அவங்க மஹரம் பேணக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு சஹாபி எழுதி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மச்சான் மைனிய விஷயத்துல உங்களோட அபிப்பிராயம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, மௌத்த போல பயந்து போவோம்னு சொல்லி. மஹரம் பேணக்கூடிய விஷயத்துல நான் இப்படி இருக்கிறேன்னா, நிறைய மைனிமார்கள் மச்சானோட சரியான இறக்கம், என்ன இறக்கமோ தெரியாது. மாப்பிள்ளக்காரன் துபாயில இருந்து கொண்டு கால் பண்றான் நானக்காரனுக்கு, நான் மாசத்துல செக் அனுப்புறேன், மைனிய கூட்டி கொண்டு செக்க மாத்தி அவருக்கு தேவையான சாமர்த்தை வாங்கி கொடுப்போம். இப்படி மச்சாமார்கள் மைனிமார்கள் ஓடிக்கொண்டு போயிட்டான். அதை சொல்றது அர்த்தம் இல்ல. இப்படி பல கேவலமான நிகழ்வுகள் எங்களோட நாட்டுல நடந்து கொண்டிருக்கி. எப்ப அல்லாவுடைய கட்டளைக்கு நாங்க மாற்றம் செய்வோமோ இப்படியாப்பட்ட விளைவுகளுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அன்பான தாய்மார்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் பேணுதலா பக்குவமா இருக்க. இரண்டாவது விஷயம் என்ன, அன்பான தாய்மார்களே, சோதரிகளே, ஊட்டுள்ளுக்கு தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு படத்தையும் டிராமாவையும் போட்டு கொடுக்கவான. அன்பான தாய்மார்களே, சோதரிகளே, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. முதலாவது சொன்னாங்க, நாய் எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இரண்டாவது சொன்னாங்க, உருவப்படங்கள் எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மூணாவது சொன்னாங்க, மணி ஓசை மியூசிக் எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி. இந்த அதிக சென்னதன் பின்னால நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. என்னன்னு சொன்னால், சிலை வணக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல முஸ்லிம்கள வீட்டுல சிலை வணக்கம் சொல்லி ஒண்ணு இல்லை. ஆனா கண்ணியமான சகோதரர்கள், எங்களுக்கு தெரியாமே யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், சிலை வணக்கத்தை கொண்டு வந்து எங்களை வீட்டுக்கு வச்சுட்டாங்க. 1924ஆம் ஆண்டு 1924ஆம் ஆண்டுல தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால ஒரே இஸ்லாமிய கிலாபத் இருந்துச்சு. சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 1924 எப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டுச்சோ 1927ஆம் ஆண்டுல தான் யூதர்களால முதலாவது சினிமா அவுட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சினிமாவை அவுட் பண்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, எங்களையில யூதர்களுக்கு அதிகம் தெரியும். யூதர்கள் அதிகம் எடுத்தாங்க. சிலை வணக்கம் இல்லாத இருக்கக்கூடிய வீட்டுக்கு வழக்குமார்கள் வர மாட்டாங்க. முஸ்லிம்கள் யாரும் சிலை வணக்க சிலைகளை வைக்க மாட்டாங்க. அதனால என்ன செஞ்சான்னு சொன்னா, சினிமா உள்ளுக்கொண்டு பூட்டினான். அன்பான தாய்மார்கள், நம்மளுக்கு ஒரு கேள்வியா கேட்கிறேன், எந்த ஒரு படத்திலையும் சிலை வணக்கம் இல்லாத படம் ஒன்று ஆரம்பிக்காம இல்ல, சிலை வணக்கம் இல்லாம முடியக்கூடிய படம் ஒன்றும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படத்திலையும் ஆரம்பிக்கிறது சிலை வணக்கம், முடிய போகலையும் சிலை வணக்கம். எங்களை அறியாம கொண்டு வந்து வச்சாங்க. இந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்படியாப்பட்ட வீட்டுகளுக்கு சாலியான துவா செய்யக்கூடிய பிள்ளைகளும் வரமாட்டாங்க. அதனால உங்களோட வீட்டு சூழலை சரியான முறையில் ஆக்கிக்கோங்க. தாலீமுடைய மஜ்லிஸ் ஆரம்பிங்க, தாலீம் அதிகமாக வாசிங்க. எந்த இயக்கத்துல பெண்களுக்கு எனக்கு பிரச்சனை ஒன்று இல்ல. கண்ணியமானவர்களே, தாலீம் சொல்றது ஒரு பொறுமதியான ஒரு அமல். எங்களோட வீட்டுல அதிகமா குர்ஆன் ஓதப்படணும், அதிகமா தாலீம் வாசிக்கப்படணும். இந்த ஊடு கண்ணியமான தாய்மார்களே, யாராலே எந்த யூதர்களாலேயும் அந்த வீட்டை ஒன்றும் செய்ய இயலாது. இந்த 2 விஷயங்கள் எந்த வீட்டுல இல்லையோ அந்த வீடு பெரிய ஒரு ஆபத்துல இருக்கு. அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து சகஜ சொல்லக்கூடிய மக்கள் உருவாகும், சகஜ சொல்லக்கூடிய பெண்கள். நபி அவங்க சொன்னாங்க, தஜாலு புயூத்தக்கும் மகாபில், உங்களோட வீடுகளை கபுருஸ்தான்களை ஆகி கொள்ளவானம். இஜாலு புயூத்தக்கும் மின் சலாத், உங்களோட வீடுகள் அதிகமா தொழுகைகளை செய்யாட்டுங்க, சொல்லக்கூடிய மக்களை உருவாக்குங்க. அதே மாதிரி மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா அதிகமா ஓதப்படுமோ அந்த வீட்டுல ஷைத்தான் வர மாட்டான். அதனால குர்ஆன் ஓதக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு வீடுகளில் உருவாக்கும். அதே மாதிரி சூரத்துல் வாக்கியா அதிகமா எந்த பெண்கள் வீட்டுல ஓதுவாங்களோ அல்லாஹ் வறுமையுடைய வாசலை திறந்து கொடுக்க மாட்டான்.
இப்படி பல சிறப்புகள் சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால் அன்பான தாய்மார்களே, உங்களோட மகரம் பெறக்கூடிய விடயங்கள், உங்களோட குழந்தை வளரக்கூடிய விடயங்கள், உங்களோட ஊட்டு சூழலை நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் அமைச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த சமுதாயமான ஒரு துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா அந்த ஊட்டில் அல்லாஹ் தஆலா வெளியாகுவான். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வாழ்நாளிலே சாப்பிட்ட நாட்கள் கொஞ்சம் பயங்கரமான முறையில பசியோட தான் நிறுத்திருக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஃபாத்திமா நாயகி ஊட கதவை தட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஃபாத்திமா நாயகி வீட்டுடைய கதவை திறந்து அப்படி வாங்கி கீழே போட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஃபாத்திமா நாயகியை எழுப்பாட்டி கேட்கிறாங்க, யா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏமா நான் மிக நேரம் கதவை தட்டி கொண்டிருந்தேன், திறக்கிறதுக்கு லேட் ஆகிச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபாத்திமா நாயகி யாரும் சொல்லலாம், சாப்பிட்டு 4 நாள் எங்க உடம்ப நேரம் வச்சு கொள்றதுக்கு உடம்புல ஃபிட் இல்ல, மயங்கி கீழே போயிட்டாங்க. ஒரு சைட்ல பார்த்து அசோசியல் வழியெல்லாம் தானுமா 2 பேரும் தொட்டில அழுது கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் சொல்லல ஃபாத்திமா பிள்ளைக்கு சரி பாலை குடிச்சிருமே, யாரும் சொல்லல பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கும் ஆர்வல பால் இல்லை, ஏன்னா தாய் சாப்பிட்டு பல நாட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்திலையும் ஒரு குடிச வீட்டுல வாழ்ந்தாங்க. ஆனா ஃபாத்திமா நாயகி அந்த குடிச வீட்டுல வாழ்ந்தாலும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரையும் எப்படி அந்த குடிச வீட்டை உருவாக்கினாங்கன்னு சொன்னால், சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு வாலிபர்களுக்கும் சொர்க்கம் போக இயலாது, ஹசன் ஹுசைன் சொர்க்கத்துக்கு நுழையும் வரைக்கும். சொர்க்கத்து வாலிபர்களுக்கே தலைவர், அந்த தலைவரை உருவாக்கினது அந்த குடிச வீட்டுல. இன்னைக்கு என்னோட ஆளாத்த பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும். புள்ளைய மதரசால சில பேர் ஓத வச்சிருக்கிறாங்க, பக்குவமா இருக்கக்கூடியவங்க இருக்கதான் இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல வரல. உள்ள மதரசால மகரிபுடைய நேரத்துல ஓடிக்கொண்டிருக்கி வீட்டுடைய நிலைமைய பார்த்தா, வாப்பா பார்த்தா ஐபிஎல், உமா பார்த்தா சீரியல் ராமல புள்ள மதரசால ஓடுது, ஒரு பிரயோசனமும் இல்ல. இந்த பிள்ளைய கொண்டு ஒரு பிரயோசனமும் இல்ல. சில ஊர்ல சில ஆலிம்கள் வெளியாகுவாங்க, அவங்கள கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. காரணம் தெரியுமா, உம்மா வாப்பட வாழ்க்கையில பக்குவம் இல்லாட்டி புள்ளைய கொண்டு போய் நாங்க மதீனால ஓட வச்சாலும் அந்த புள்ளைய கொண்டு எல்லா பிரயோஜனங்கள் எல்லாம் வெளியாக்க மாட்டாங்க. அதனால அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் கூட்டு சூழல்களை இன்ஷா அல்லாஹ் சரியாகி போங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையை திருப்பிக் கொள்றதுக்கு, எங்களோட வாழ்க்கையை மாற்றிக் கொள்றதுக்கு எந்த பெண்களை பார்த்து நபி அவங்க சாலியான பெண் சொல்லி சொன்னாங்களோ, எந்த பெண்களை பார்த்து கைரூன் நிசா அல் மராத்து சாலியான சொல்லி சொன்னாங்களோ, அந்த பெண்கள கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வருவோம் சொன்னால், இந்த 11 மனைவிமார்கள் தெரிவிக்கக்கூடிய 11 நல்ல தன்மைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுப்போம். கண்ணியமான சோதரே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்களை அடுத்த மக்களுக்கு சொல்லி வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டத்துல பொறுமையா இருக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்கள் தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே ரப்பல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கள் அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை அல்லது பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகத்தை பொருந்திக் கொள்வாயா அல்லாஹ், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, அதே மாதிரி தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய தாய்களை அல்ல பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு வீடுகளிலும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்கு யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் முன்னுதாரணமா முன்மாதிரியா இருந்தாங்களோ யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களோட வாழ்க்கையிலே அல்லாஹ் நீ பரக்கத்தை ரஹ்மத்தை நீண்ட ஆயுளை நீ கொடுத்துருவாயா அல்லாஹ். அவர்களை பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆகிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முன்மாதிரியான பிள்ளைகள் ஆகிறியா அல்லாஹ். என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் இல்லாமல் ஆகிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ பேர் நோயாளிகள் ஆகிறாங்க யா அல்லாஹ், அனைத்து நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நீ ஷிஃபாவை கொடுத்துறியா அல்லாஹ். என்னோட மௌத்துக்கு பின்னால் என்னோட பிள்ளைகளை யார்ட்டையும் கையேங்க வச்சிடாதே அல்லாஹ், கௌரவமா கண்ணியமா தீனோட வாழ வச்சிரியா அல்லாஹ். என்னோட மௌத்துக்கு பின்னால் என்னோட சந்ததி கொள்ளக்கூடிய உலகத்துக்கும் மேலான தீன் எடுத்து செல்லக்கூடிய தாய்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கிறியா அல்லாஹ். ஹாஃபில்களை ஆலிம்களை அல்ல முக்திகளை உருவாக்கிறியா அல்லாஹ். என்னோட துஆக்களை அல்ல நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். அதே மாதிரி என்னோட பெற்றோர்கள் தாய் தந்தைமார்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனையோ பேர பெற்றோர்கள் தற்போது கபருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளை அல்ல நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகள் தான் காரணம் யா அல்லாஹ். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை நீ பொருந்திக்
ஏற்றுக் கொள்வாயா. அவங்க உலகத்துல வாழ்றதுல எப்படி எங்களோட இறக்கமா அன்பா பாசமா நடந்து கொண்டாங்களோ யா அல்லாஹ், தற்போதையா அல்லாஹ் தனிமையில ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், கபருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுக்கு யாரோட அன்பையோட பாசத்தையோட இறக்கத்தையும் காட்டியா அல்லாஹ். எங்களோட துவாக்களை அல்ல நீ கபூல் செய்யா அல்லாஹ், துவாக்களை ஏற்றுக்கொள்வா யா அல்லாஹ். கேட்கக்கூடிய அடியானி அல்ல பலகீனமான யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல சாலிஹான பெண்கள் சாலிஹான நல்லடியார்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களோட பொறுத்தாடியால் இந்த துவாவை அல்ல நீ கபூல் செய்யா அல்லாஹ். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.